கனகா என்ன திட்டம் போட்டு வேற மாதிரி ஆட்டம் காட்டினாலும் இந்த தடவை அவளோட பாற்ற என்கிட்ட பலிக்காது. கனகா என் கையால அழிய போறது உறுதி. நீ சொன்ன மாதிரி கனகாதான் போட்டோ வச்சன்னா அப்ப வீணாக்கு ஆல்பம் அனுப்பி வச்சதும் அவதானே? அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம்னு இல்ல, கனகாதான் பண்ணிருக்கணும். ஆனா இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு தடயத்தையும் அவ விட்டதில்லையே. அதனாலதான் சொல்றேன், இந்த தடவை அவ வேற ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்கான்னு தெரியுது. ஆல்ரெடி அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா. இந்த நொடியில இருந்து நானும் என்னோட கேம் ஆரம்பிக்க போறேன். என்னையே நம்பி இருந்த வீணா காவேரியோட உயிரை எடுத்த அவளை பழி வாங்காம நான் விட மாட்டேன். இதுவரைக்கும் நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த கனகாதான். அவதான் எங்களுக்கு எதிரா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். ஆனா ஆனா அவளை கையங்களுமா பிடிக்கதான் முடியல. மாயா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கனகதுர்கா அம்மன் சிலையை கடத்துறதுக்கு எங்களுக்கு துணையா இருந்த அத்தனை பேரையும் கொன்னது அவதான். ஆட்ட தின்னு மாட்ட தின்னு கடைசியா மனுஷனை தின்னுச்சா பிடாரிங்கிற மாதிரி எங்களை சுத்தி இருந்த எல்லாரையும் களை எடுத்தது இல்லாம அந்த கனகா கடைசியா வீணாவையும் காவேரியும் கொன்னுட்டா. ரத்த வெறி அடங்காம இப்ப அவ எங்களையும் குறி வச்சிருக்கா. கனகாவோட இந்த அதிரடிக்கான காரணமே அந்த கனகதுர்கை அம்மனோட அருள் தான். அதனாலதான் உங்களுக்கு உதவி பண்ண வந்த அத்தனை பேரையும் அவ அழிச்சிருக்கா. ஆனா அவ தன்னோட ஆட்டத்தை நிறுத்துவாளானே தெரியல. அதனாலதான் சொல்றான் மாயா, இனியும் அவளை விடக்கூடாது. அப்படி விட்டா அழிவு நமக்குதான், நமக்குதான். இன்னைக்கு அவ கதையை முடிக்கிற. இந்த ஆவுடை யாருங்கிறத அவளுக்கு காட்டுற. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கனகாவை கொல்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவ ஒண்ணு கடவுள் இல்லையே, அவளும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷிதானே. என்னால அவளை கொல்ல முடியும். அது உங்களால முடியாது. ஏன் முடியாது? முடியாதுங்கிற வார்த்தையே எங்க ஜமீன் அகராதியிலேயே கிடையாது. அவளை தீத்து கட்டுற வல்லமை இந்த ஜமீன் ஆவுடைய அப்பனுக்கு இருக்கு. அதையும் நீ பார்க்க தான் போற. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கனகா விஷயத்துல பொறுமையா இல்லனா நீங்க தான் காயப்பட்டு நிக்கணும். உங்களுக்கு தான் இழப்பு. அவ கையில இருக்கிற பெரிய ஆயுதமே அந்த அம்மனோட அருள் தான். முதல்ல அந்த ஆயுதத்தை நம்ம பறிக்கணும். அப்படி பறிச்சுட்டா அவ நிராயுதபாணியா ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு நாம மரண விளையாட்ட காட்டலாம். சரி சரி மாயா, நீ சொல்றதெல்லாம் சரி. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கனகாவை முடிக்கணும்னா முதல்ல அவளுக்கு சக்தி கொடுக்கிற கனகதுர்க்கைய அடக்கணும். மாயா, நீ என்ன சொல்றன்னு புரியல. கோவில்ல இருக்கிற கனகதுர்கா அம்மனோட சக்திய முழுச கட்டுப்படுத்தணும்னு சொல்றேன். என்னங்க, நானும் கார்ல ஏறினதுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன். நாம யாருங்க தேடி வந்திருக்கோம்? ஏன் ரெண்டு பேருமே என்கிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, வீட்டுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாயா எங்களை தனியா சந்திச்சு பேசினா. அந்த கனகாவுக்கு துணையா இருக்கிற கனகதுர்கை அம்மனோட சக்திய நம்ம உடனே கட்டுப்படுத்தி ஆகணும். அதுக்காக நான் இன்னைக்கே நாகவனத்துக்கு போய் நாகபந்தன எந்திர பூஜைய தொடங்க போறேன். நாகபந்தன பூஜையா? அப்படின்னா என்ன மாயா? அஷ்டபந்தனம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஓ தெரியுமே, கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றப்பல அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதோட கனக துர்கை அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தப்போ துர்கா வீட்டிலேயே அஷ்டபந்தனம் செஞ்சு அத கோவிலுக்கு எடுத்துட்டு வந்தா. அந்த அளவுக்கு எனக்கு தெரியுமே. ஆனா அந்த அஷ்டபந்தனம் எப்படி செய்றாங்க, அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நானே சொல்றேன். கொம்பருக்கு குங்கிலியம், சதிலிங்கம், செம்பஞ்சு, தேன் மெழுகு, எருமை வெண்ணெய், காவிக்கால் சுக்கான் தூள்னு 8 விதமான வஸ்துக்களை சேர்த்து செஞ்ச கலவைதான் அஷ்டபந்தனம். கோவில் கட்டி முடிச்சதும் யாகசாலை அமைச்சு ஹோமம் வளர்த்து அஷ்டபந்தனம் செஞ்சு அது மேலதான் சாமி சிலைய பிரதிஷ்டை பண்ணுவாங்க. சொல்லப்போனா சாமிக்கே சக்தி கொடுக்கறது தான் அந்த அஷ்டபந்தனம். ஆனா அதையும் கட்டுப்படுத்துறதுக்கு நாகபந்தன இயந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நாகவனத்துல நான் செய்ய போற பூஜையில நாகபந்தனத்தை வச்சுதான் உருவேத்த போறேன். என்னோட பூஜைக்கு அப்புறம் அந்த இயந்திரத்தை கொண்டு போய் கனகதுர்கா சிலைக்கும் அத பிரதிஷ்டை பண்ணிருக்கிற அஷ்டபந்தனத்துக்கும் இடையில பதிச்சிட்டோம்னா அந்த கனகதுர்காவோட சக்தி காணாம போயிடும். டேய் அர்ஜுன், மாயா நமக்காக எவ்வளவு பெரிய காரியத்தை பண்றான்னு உனக்கே தெரியும். உன்னை நம்பிதான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். எதுவும் சொதப்பிட மாட்டியே. அப்பா என்ன நம்புங்கப்பா. நான் ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா, அவன் வேலைக்காரப்பா. காத்து சேகர்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரி அவனை ஆள பிடிக்கிறதே கஷ்டம். நான் அவனை இப்பவே போன் பண்ணி ரெடியா இருக்க சொல்றேன். பண்ணு 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 சீக்கிரம். இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது சொல்லு. சரி விடுங்க, நம்ம புள்ளைய நாமளே குத்தம் சொன்னா எப்படி? அதான் தேடிட்டு போயிருக்கான்ல, எப்படியாவது ஆளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். டைம் ஆகுதுமா. அர்ஜுன் ஆளை கூட்டு வரலன்னா ஒரு புது ஆளை எங்கன்னு போய் தேடுறது? இவனை நம்பினதுக்கு விடுங்க. உங்க கோவம் எனக்கு புரியுது. மாயா போட்டு கொடுத்த பிளான நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா எப்படி அவ முகத்துல முழிக்கிறது? ஆள் கிடைக்கலன்னு சொன்னா கண்டிப்பா அவ டென்ஷன் ஆவா. நாம வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கலாம். டேய், என்னடா நீ மட்டும் வர, அவனை கூட்டு வரல? சாரிப்பா, அந்த காத்து சேகர் ஏமாத்திட்டான். வீட்டிலேயே ஆள் இல்ல, அவன் போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவனை நம்பி மோசம் போயிட்டான்பா. அவனை நம்பி மோசம் போலடா. உன்னை நம்பின பாரு, உன்னை நம்பி தாண்டா மோசம் போயிட்டேன். உன்னை போய் திட்டுறதுக்கு கூட என்கிட்ட தெம்பு இல்லடா. டேய், நாம எதிர்க்க போறது கனகாவை இல்லடா, அந்த கனக துர்காவை. அந்த அம்மனையை அடக்கி வைக்கிறதுக்கு மாயா ஒரு சூப்பர் மேட்டரை கையில் எடுத்திருக்கா. ஆனா அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நாம அதை கெடுத்துருவோம் போல இருக்குடா. எல்லாம் உன்னாலதான். இல்லப்பா, அது வந்து பேசாத. யார் இந்த நாகபந்தனத்தை கனகதுர்கா கோவிலுக்கு எடுத்துட்டு போறாங்களோ அவங்க கிட்ட இந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்துருங்க. இது அவங்களோட பாதுகாப்புக்கு. காத்து சேகர், இங்க வாப்பா. சொல்லுங்க ஐயா. மாயா, இவன் தான் காத்து சேகர். இந்த நாகபந்தன எந்திரத்தை கோயில்ல வைக்க போறவன். நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவல்ல?
இங்கே பாருமா, சுத்துப்பட்டில் இருக்கிற எல்லா கோவில்லையும் கைவரிசையை காட்டியிருக்கேன். யாருக்கும் தெரியாம அம்மன் சிலை காட்டியில இந்த எந்திரத்தை நீ வைக்கணும். ஜமீனைய கிட்ட இருந்து எந்திரத்தை வாங்கிக்கோ. ஐயா, நல்லபடியா வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். சரி. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகணும். கனகதுர்காவை அழிக்கணும். நான் அசோக்க கூட்டிட்டு போகணும். அது கூடிய சீக்கிரத்துல நடக்கணும். இதுதான் சரியான நேரம். ஏய் அர்ஜுன். அப்பா, வேண்டாம், அவசரப்படாத. அவன் அங்க எந்த சூழ்நிலையில இருக்கான்னு தெரியாது. போன் பண்ணி நாமளே அவனை மாட்டி விட்டுற கூடாது. அதான் வேலை முடிஞ்சதும் அவனே கால் பண்றேன்னு சொல்லியிருக்கான்ல. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. சரிப்பா. ஏங்க, காத்து சேகரன் தான் நினைக்கிறேன். எடுத்து பேசுங்க. இல்லையே அம்மா, அவனுக்கு அப்பா நம்பரே தெரியாது. அவன் கால் பண்ணணும்னா எனக்கு தானே பண்ணணும். இது வேற யாரும் நினைக்கிறேன். புது நம்பரா இருக்கு. ஏங்க, ஒருவேளை அவன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டானோ? அம்மா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அப்பா, நீங்க தைரியமா அட்டன் பண்ணி பேசுங்க. ஹலோ ஐயா, நான் மேலத்தெரு முருகேசன் பேசுறேங்க ஐயா. முருகேஷ், என்ன விஷயம்? அதுவும் இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்க? ஐயா, இங்க ஒரு தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. நீங்க உடனே கோவிலுக்கு கிளம்பி வரணும். தப்பு நடந்து போச்சா? என்ன தப்பு? எதுவா இருந்தாலும் இப்படி அரைகுறையா சொன்னா எப்படி? தெளிவா சொல்லு. ஐயா, அது எப்படிங்க ஐயா சொல்லுவேன்? நீங்க நேர்ல வந்து பாருங்க ஐயா. சீக்கிரம் வாங்க ஐயா. ஹலோ, என்ன இது? ஹலோ. யாருங்க ஒளிஞ்சிருக்கிறது? கேக்குறேன்ல, சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? திருடன் 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 திருடன்
வாங்க. என்னம்மா? திருடன் திருடன் எங்கம்மா? அங்கதான். திருடனா? அங்கயா? திருடன் இருக்கான். சீக்கிரம் புடிங்க. பிடிங்க அவனை பிடிங்க. நான் திருட இல்ல, என்னை விட்டுருங்க. எழுதிட்டு வாங்க இங்க, எழுதிட்டு வாங்க. ஐயா ஐயா, என்னை விடுங்கய்யா, விடுங்கய்யா, விடுங்கய்யா. ஏய் யாரா நீ? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா, நான் திருட இல்லைங்க ஐயா, சாமி கும்பிடுதாயா வந்தேன். அந்த பாப்பா திருடன் திருடன் கத்தவும் யாரோ திருட வந்திருக்காங்கன்னு நினைச்சு பயந்து போய் அங்க ஒளிஞ்சுக்கிட்டேன் ஐயா. கடைசியில பார்த்தா இந்த பாப்பா என்னதான் திருட திருடன்னு சொல்லியிருக்கு ஐயா. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையா. இல்லங்க, இந்த ஆள் திருடன் தான். கோவில்ல இருந்து பதுங்கி பதுங்கி போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்ததும் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். டேய், உனக்கு எந்த ஊரு? இந்த சுத்து வட்டாரத்துல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. கோயில்ல இருந்து பூசாரி போனதுக்கு அப்புறம் நீ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சொல்டா. ஐயா, இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் திருடவே இல்லையா. பூசாரி எப்ப போனாரு கூட எனக்கு தெரியாது ஐயா. ஐயா, நான் ஏதோ ஒரு நினைப்புல கோயிலே உட்காந்துட்டேன் ஐயா. என்னை விட்டுருங்க ஐயா. எக்காரணத்தை கொண்டும் தகடு விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. சொல்றது புரியுதா? சொல்றா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தகட கோயில்ல வச்சுட்டேன் ஐயா. உயிரே போனாலும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் ஐயா. ஜெயிலுக்கு போறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க ஐயா. ஒரு வாரத்துல நான் வெளியே வந்துருவேங்க ஐயா. கவலைப்படாதீங்க ஐயா. அந்த சாமி சத்தியமான சாமி கும்பிடுதாயா வந்தேன். நான் திருடவே இல்லையா, என்ன நம்புங்க ஐயா. நான் புள்ள குட்டிக்காரையா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. போலீஸுக்கு யார் யா சொன்னது? ஐயா, நான் தாங்க ஐயா தகவல் சொன்னேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனேயே போலீஸ்க்கும் தகவல் சொல்லிட்டேன். போலீஸ்காரங்க இவனை பார்த்தா திருடனா இல்லையான்னு தெளிவா சொல்லிருவாங்கல்ல. வாங்க மேடம். நானே சொல்ல நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எல்லாருமே இவனை திருடன்னு சொல்றாங்க. நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். இவன் சாமி கும்பிட தான் வந்திருப்பான் போல. ஏதோ தெரியாம கட்டி வச்சிருக்காங்க. யாரு இவ? சாமி கும்பிட வந்தானா? ஜமீனையா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் கை வைக்காத கோவிலே கிடையாது. இவன் மேல நிறைய திருட்டு கேஸ் இருக்கு. இவன் நிச்சயமா திருடுறதுக்கு தான் கோயிலுக்கு வந்திருப்பான். சொல்றா, கோவில்ல என்ன திருட வந்த? மேடம், நான் எதுவுமே திருடல மேடம். இது வரைக்கும் நான் திருடு தொழில் பண்ணது உண்மைதான். ஆனா நான் என் குடும்பத்துக்காக இப்ப திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். என்ன சந்தேகப்படாதீங்க மேடம். இது பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல என் விசாரணை வேற மாதிரி இருக்கும். ஐயோ மேடம், நான் நிரபராதி மேடம். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். சாமி கும்பிடதான் மேடம் நான் வந்தேன். மேடம், நான் பார்த்தா அப்பாவி மாதிரி தான் தெரியுது.
தேவையில்லாம ஒரு நிரபராதிய நாம தண்டிச்சா அது ஊருக்கும் நல்லதில்ல, எங்க ஜமீனுக்கும் நல்லதில்ல. வேணும்னா இவன் அட்ரஸ் வாங்கிட்டு விட்டுருவோம். இல்ல பெரியய்யா, இவனை அப்பாவின்னு நினைக்காதீங்க. இவன் கண்டிப்பா திருடன் தான். இவன் கையில திருட்டு பொருள் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா இவன் திருடன் தான். ஜமீனையா, விசாரிச்சாதான் இவன் குற்றவாளியா இல்ல நிரபராதியான்னு தெரியும். மேடம் சொல்லிடுறேன் மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். அடிக்க வேணான்னு சொல்லுங்க மேடம். சொல்லு, எதுக்காக கோயிலுக்கு போனேன்? ஆமா மேடம், நான் திருட போகல. ஒப்பனாவே சொல்றேன், வேற ஒரு விஷயத்துக்கு தான் போனேன். ஆனா என் உசுரே போனாலும் அதை நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். என்ன என்ன வேணும்னாலும் பண்ணிக்கங்க, உங்களால ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாது. ஓ, உனக்கு அவ்வளவு தெனாவட்டா? உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை கறக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். இப்ப நான் போறேன். நான் திரும்பி வந்து கேக்குறப்போ உண்மைய சொல்றேன். இல்ல நான் கெத்தாதான் இருப்பேன், வேலைய சொன்னவங்களுக்கு தான் விசுவாசியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெஞ்ச நிமித்திட்டு பேசுன. என்ன பண்ணுவீங்க? சட்டப்படி ஜெயில தானே அடைப்பீங்க. நான் பார்க்காத ஜெயிலா? 10 நிமிஷம் கழிச்சு இல்ல, 10 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் என்கிட்ட இருந்து எந்த உண்மையையும் வாங்க முடியாது. போங்க மேடம், போய் நல்ல கடையா பார்த்து லெக் பீஸை வச்சு பிரியாணி வாங்கிடுவாங்க மேடம். மேடம், போலீஸ் காசுல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மேடம். தோலை உரிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடானா பிரியாணி வாங்கிட்டு வர சொல்ற? சேகர், நான் ஒன்னும் உன்னை ஜெயில எல்லாம் அடைக்க மாட்டேன். சட்டப்படி விசாரிக்க நீ நிரபராதியும் இல்ல, சாட்சிகளை வச்சு விசாரிக்க இது கோர்ட்டும் இல்ல. பத்து நிமிஷத்துக்குள்ள மனசு மாறி பேசிட்டா பத்திரமா உயிரோட நீ வீட்டுக்கு போவ. இல்ல உயிர் இல்லாத பொணமாதான் சுடுகாட்டுக்கு போவ. அசோக், அசோக், வாங்க மேடம். கோவில ஒரு திருடனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னு கௌரி சொன்னான். அவன் கோவிலுக்கு திருடதான் வந்தானா இல்ல வேற எதுக்காவது வந்தானா? அது யார் மேடம்? நான் அவனை பத்தி தான் பேச வந்திருக்கேன். அவுடை சார், இவங்க 3 பேரையும் ரூம்க்கு போக சொல்லுங்க. என்ன மேடம், எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்களே உள்ள போக சொல்றீங்க? எங்களுக்கு தெரியாம அப்படி என்ன ரகசியம் பேச போறீங்க? ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. சில விஷயங்களை கேட்டா அது உங்க மனசை பாதிக்கும். தேவையில்லாம பயத்தை கொடுக்கும். அதுக்குதான், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். உள்ள போங்க. இவளாவது பயப்படுறதாவது, இவ அடுத்தவங்களுக்கு தானே மன உளைச்சல கொடுப்பா. யாராலையும் இவளுக்கு மன உளைச்சல் கொடுக்க முடியாது. ஏன்னா இவளுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே. நான் சொன்னது யாருக்கும் புரியலையா? கிளம்புங்க. அதான் மேடம் சொல்றாங்கல்ல, எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போ.